என் தங்கப்பிள்ளையே, இன்று சஷ்டியினுடைய இந்த வெள்ளிக்கிழமையின் விடியலில் விடியும் பொழுதிலேயே உன் தாயானவள் உன்னிடத்தில் கைகூப்பி கெஞ்சி கேட்டு ஒரு தவறை செய்யாதே என்று சொல்ல வந்திருக்கின்றேன். ஏனென்றால் இதையும் மீறி இந்த தவறை நீ செய்வாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் பல தவறுகளும் உன்னை சுற்றி நடந்துவிடும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாதல்லவா? சரி, இந்த தவறையை நான் செய்யவில்லை, நான் எதையுமே செய்யவில்லை என்றும் நீ சொல்ல முடியாது. ஏனென்றால் இது வாழ வேண்டிய நேரம், இது உனக்கான நேரம். இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொண்டால் எந்த தவறும் நடக்காமல் உன்னால் உன்னை பார்த்து கொள்ள முடியும். எந்த தவறுகளையும் செய்யாமல் இந்த வாழ்க்கையில் தெய்வத்தின் அருளால் என் பிள்ளை வாழ்ந்து காட்ட முடியும். உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் உடனிருந்து சரி செய்து கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். மனவேதனை அதிகரிக்கும் பொழுதெல்லாமும் உன் கண்களிலிருந்து கண்ணீர் வர துடிக்கிறது. உன்னால் முடிந்தவரையும் தெய்வத்திடம் சொல்லி நீ அழுது முடித்துவிடு. இந்த மனிதர்களிடத்தில் ஆறுதலை தேடி நிச்சயமாக உன்னுடைய நிம்மதியை நீ இழந்து விடாதே. உன்னுடைய வேதனையையும் உன்னுடைய கஷ்டங்களையும் தெய்வத்திடம் சொல்லிவிட்ட பிறகு அவர்கள் பார்த்து கொள்வார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் என்னவென்று புரிந்து கொள்வார்கள் என்பதனை முதலில் உணர்ந்து கொள். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டிலும் இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதுவென்றும் உன்னை தேடி வரும் விஷயங்களை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த காலமும் எந்த நேரமும் நான் இருக்கிறேன் என்ற ஒரு நல்லதொரு செய்தியை என் பிள்ளை தெரிந்து கொண்ட பிறகு இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நிம்மதியான உறக்கம் இல்லாமல் என் பிள்ளை மனமுடைந்து நிற்கும் இந்த நேரம் நிச்சயமாக உனக்காக என்றும் தெய்வம் உறுதுணையாக நிற்கும் என்ற வாக்குறுதியை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்தது போல ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நல்லது வேண்டியும் நல்லதொரு திருப்பங்களை தொடர வேண்டியும் உனக்காக தெய்வம் ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தேடி தேடி தந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நீ உன்னுடைய கண்ணீர் துளிகளால் எந்த ஒரு நல்லதையும் உன் வாழ்க்கையில் இழந்துவிடக் கூடாதல்லவா? உனக்கென்று நான் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ ஒருபோதும் கைவிட்டு விடக் கூடாதல்லவா? எல்லாமுமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு சரியாகவே நடக்கும். அத்தனையிலும் நீ நினைத்ததை நடத்தி காட்டுவாய். அத்தனை விஷயங்களிலும் நீ நினைத்ததை சாதித்து காட்டுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை என்றும் எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்கே என்று உறுதிப்படுத்த வருகின்றேன் என்பதனை புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கையையும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தே தீர வேண்டும் அல்லவா? தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நான் உனக்கென்று சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் இன்று சஷ்டியினுடைய விடியல் பொழுது. உன்னால் முடிந்த வரையிலும் கந்த சஷ்டி கவசத்தை இன்று உன் வீட்டில் நீ ஒலிக்கச் செய். கந்த சஷ்டி கவசம் இன்று கேட்கும் வீட்டில் நிச்சயமாக தீய சக்திகள் ஒரு துளியளவும் நெருங்கி விடாது.
என் குழந்தையே, இங்கு வறுமையும் நிரந்தரம் கிடையாது, வசதியும் நிரந்தரம் கிடையாது. பழகும் பழக்கம் மட்டுமே நிரந்தரம். உண்மையான பழக்க வழக்கங்கள் எதற்காக நம்மோடு பழகுகிறது என்பதனை புரிந்து கொள்ள வைக்கும். எதற்காக இந்த வாழ்க்கையை உனக்கு நடத்துகிறது என்பதனை தெரிந்து கொள்ள வைக்கும். என்னவென்றாலும் நிச்சயமாக உனக்கு எல்லா நிலையிலும் தெளிவு கிடைக்க நான் வருவேன். மனதில் வலி இருக்கும் பொழுது அழுவதை விட சிரித்து பார். அப்பொழுது நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும் கஷ்டம் என்றால் என்னவென்று, இந்த வாழ்க்கையில் வேதனை என்றால் என்னவென்று. நிச்சயமாக அந்த நேரத்தில் உனக்கு புரிந்துவிடும். என் குழந்தையே, சிறுவயதில் இதுதான் வேண்டும் என்று அடம் பிடிக்காமல் தன்னை சுற்றி இருக்கின்றவர்களிடம் சூழ்நிலையை புரிந்து கொண்டு தன்னுடைய ஆசைக்காக மற்றவர்கள் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் தன்னிடம் என்ன இருக்கிறதோ இல்லையோ, என்ன கிடைக்கிறதோ அதை மட்டும் வைத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் குடும்பத்திற்காக விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களிடம் கேட்டுப்பார். வாழ்க்கையில் அவர்களுக்கு பிடித்த எவ்வளவு விஷயத்தை குடும்பத்திற்காக இழந்திருக்கிறார்கள் என்று. இது போன்றெல்லாம் கூட பெரிதாக நாம் எதையும் செய்யவில்லை என்றாலும் இனி நடக்கும் சில விஷயங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி உன்னை தேடி வரும் சில விஷயங்களை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்களை நீ எப்பொழுதும் தெளிவாக உணர்ந்து விட வேண்டும். உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நம்பிக்கையை தந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி சொல்லும் பொழுது இனி நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் போல என் பிள்ளை, நீ செய்யும் எல்லா விஷயங்களையும் சரியாகவே நீ செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் தாண்டி இனி உனக்கு நான் சொல்லும் சில விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உணர வைக்கும் என்பதனை மறந்து விடாது. இன்றிருக்கின்ற சூழ்நிலையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய மனநிலைக்கு தகுந்தார்வாறு அவரவருடைய நேரத்திற்கு தகுந்தாற் போல முடிவை மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன தேவையோ அதற்கு தகுந்தாற் போல ஒவ்வொன்றையும் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த சந்தோஷத்தையும் புரிந்து கொண்டோமானால் எப்பொழுதும் நீ ஒவ்வொன்றையும் சரிவர உணர்ந்து விட வேண்டும். என் குழந்தையை, உனக்கு அம்மா ஒன்றை சொல்கிறேன், கவனமாக கேள். அடுத்தவர்கள் வீட்டிற்கு செல்வாய் என்றால் நிச்சயமாக ஒருபோதும் மனதார யாரும் உன்னை வரவேற்க மாட்டார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள். ஒவ்வொருவருக்கும் நிகழாத வரை உனக்கு நிகழ்ந்தது எல்லாமுமே அவர்களுக்கு ஒரு செய்திதான் என்பதனை மறந்து விடாது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடம் இருந்தும் எதையுமே எதிர்பார்க்காதே. எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக உன்னை ஏமாற்றத்தின் பாதையில் அழைத்து சென்றுவிடும் என்பதனை முதலில் புரிந்து கொள். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதை எல்லாமும் இனி வரும் நாட்கள் உனக்கு நிச்சயமாக உறுதியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதையே நடத்தி கொடுக்கும் இந்த வாழ்க்கை இனி உன்னை தேடி வந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்ற மன புரிதலோடு நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. நடக்கும் நல்லது இனி உனக்காக
என்ன சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ முழுக்க முழுக்க சரியாக உணர வேண்டும். நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயத்தை எப்பொழுதும் என் பிள்ளை நீ முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எதையுமே நாம் உணரும் இந்த நேரத்தில் நமக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. நமக்கென்று இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தும் என்பதுதான் உண்மை. நல்லதையே வேண்டி நாம் எதையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல நீ யோசிக்கும் இந்த விஷயத்தை நிச்சயமாக உன் தாயிடம் நீ சொல்லும் பொழுது அம்மா அந்த நொடியிலேயே உனக்கான தெளிவை கட்டாயமாக கொடுத்து விடுவேன். அந்த நொடியிலேயே உனக்கு என்ன தேவையோ அதை நான் உணர்த்தி விடுவேன். யார் முதலில் பேசுவது என்ற தலைகணத்தில் பலர் பேசாமலேயே பிரிந்து விடுகிறார்கள். ஆனால் உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து சிலர் இறங்கி போய் பேசினால் அவர்களை துளியும் மதிக்க தெரிவதில்லை இந்த மனிதர்களுக்கு. நேசிக்க தெரியாத மனிதர்களிடம் நேசத்தை எதிர்பார்ப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதனை உனக்கு மிக தெளிவாக புரிய வைத்து விடுவார்கள். என்னவோ கடைசியில் நிஜமான அன்பு மட்டும் எப்பொழுதும் நிராகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு நடக்கும் அத்தனையும் தெளிவாக உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு எப்பொழுதும் உடனிருக்கின்ற இந்த தெய்வம் இனி ஒரு நாளும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த காலங்களை நீ முழுக்க முழுக்க தெளிவாக உணர்ந்து விட வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் இந்த நேரங்களை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ விட்டு கொடுக்காமல் உனக்கான நேரங்களை உருவாக்கி கொண்டு நீ நன்மதிப்போடும் இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருப்பதிலிருந்தும் நான் சொல்வதிலிருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் பல தெளிவை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான நிலைத்தன்மையை சரியாக என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதையே நான் உனக்கு உருவாக்கி கொடுக்கிறேன் என்பது போல இந்த வாழ்க்கையிலும் உனக்கான தெளிவை நிச்சயமாக நீ பெற வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த வராகி நினைத்தது போல நினைத்த மாத்திரத்தில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கட்டும். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கட்டும். அத்தனையிலும் உன்னை சூழ்ந்து நிற்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி முழுக்க முழுக்க உனக்கு நான் மதிப்பை கொடுத்து உன்னை வாழச் சொல்லட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் தாண்டி நீ அடைய நினைக்கும் உனக்கான ஒரு வெற்றி நிச்சயமாக இனி உன்னை சூழ்ந்து நின்று உன்னை வாழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய அன்பினால் நீ எதையுமே இந்த வாழ்க்கையில் சரியாக பெற முடியும் என்பதனை நம்பு. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு சொல்லும் விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் இனி நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுதும் நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நாம் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் இனி உனக்கு நடக்கும். அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சிறப்பாக மாறும். என் குழந்தையை சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் மேலும் பல நம்பிக்கையும் மேலும் பல நன்மைகளும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையை எந்த சந்தர்ப்பங்களும் எந்த சூழ்நிலைகளும்
உனக்கே என்று நிச்சயமாக உன்னை மேலும் மேலும் பல நல்ல புரிதலோடு உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லதையே உனக்கு நீ உருவாக்கி கொடுக்கும், நல்லதையே உனக்கு நடத்தி கொடுக்கும், நன்மதிப்பையே உனக்கு பெற்று கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், இந்த வராகி சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் எதிர்கொள்ளும் இந்த காலம் இனி உனக்காக எப்பொழுதும் அம்மா சொல்வது போல உன் மனதில் இருக்கும் எந்த ஒரு கஷ்டங்களையும் எந்த ஒரு விஷயங்களையும் நீ வெளியில் சொல்லாது. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நம்பு. உன் மனதில் தோன்றும் எந்த ஒரு கஷ்டங்களையும் இந்த மனிதர்களிடத்தில் வெளிப்படுத்தி விடாமல் என் பிள்ளை நீ மிகுந்த மகிழ்ச்சியோடும் மிகுந்த மனத்தெளிவோடும் இருந்து கொண்டிரு. உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் இனி உன் வாழ்க்கையில் உன் கண் முன்னாலேயே உனக்கு நடத்த வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. என் குழந்தையே, உன்னுடைய வீரம் உன் எதிரே நிற்கும் ஒருவரின் பலத்தை பொறுத்துதான் அமையும். நீ எப்படிப்பட்டவர்களோடு மோதுகிறாய் என்பதை பொறுத்து உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை தேடி வரும் எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய மன வலிமை உனக்குள் இருக்கிறது என்றால் இனி நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்டு நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையை, ஒதுக்கப்படுகிறாய் என்று தெரிந்தவுடன் விலகிவிடு. காரணத்தை கேட்டுக்கொண்டிருக்காது. காயப்படுத்துவதற்காகவே பல காரணங்களை சேகரித்து வைத்திருப்பார்கள் என்பதனை மறந்து விடாது. உன்னோடு நான் சொல்லும் இந்த விஷயங்களை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நன்மதிப்பை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்காக வேண்டி நான் உன்னோடு நின்று உருவாக்கி தரும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். அம்மா சொல்வது போல இது போன்ற பல காரியங்களை கவனமாக இரு. தெய்வம் முழுமையாக உன்னை அரவணைக்கும் நேரம் இது. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நன்மதிப்பு பெற வேண்டிய நேரம் இது. எந்த நாளும் எல்லாமுமாக நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னை விழ வைத்தவர்கள் முன்னால் எழ வைக்க தெய்வம் முடிவெடுத்து விட்டது. அதனால் எதற்கும் இனிமேல் கலங்காமல் இரு. உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். பல நம்பிக்கைகளை நீ பெறக்கூடிய நேரம். இனி எதையுமே நினைத்து கலங்காதே. உனக்கான நிம்மதி இந்த வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் உனக்கு உறுதியாக கிடைக்கும். அத்தனையிலும் உன்னை நான் சூழ்ந்து நின்று வாழச் சொல்லும் இந்த காலம் இனி எதையுமே நினைத்து என் பிள்ளை வருத்தம் கொள்ளாதே. நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்ல விஷயம் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள்வாய். வராகி சொன்னது போல எப்பொழுதும் யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இவர்கள் தருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டுதான் இருப்பேன் என்று சொல்வாயானால் காலம் முழுவதிலுமே உன் வாழ்க்கையில் வருகின்ற வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு நிரந்தரமாகிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீயும் இனி வரும் நாட்களை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை புரிந்து கொள். என்றுமே உனக்கு
வெற்றியும் உறுதிபட கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.